இப்படி இருக்க ஒரு இமேஜை இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோ, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த இமேஜில் நம்ம முதல் ஸ்டெப்பாக எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த இமேஜில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இமேஜ் வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது, அதாவது ஓவர் பிரைட்டாக இருக்குது. இது கரெக்டான ஒரு எக்ஸ்போசரை கொண்டு வர போகிறோம். அதுக்கு ரைட் சைடில் இந்த பேசிக்ஸ் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எக்ஸ்போசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை லெஃப்ட்டில் தள்ளுங்க. இது வந்து எக்ஸ்போசர் அதிகமாக இருக்கிறதுனால அதை மைனஸ் பண்ணுறோம். இது எக்ஸ்போசர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போசர் அதிகமாகும். இப்போ எக்ஸ்போசர் வந்து நம்ம கம்மி பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் இந்த அளவுக்கு இங்கே வைக்கிறப்ப தான் இதில் உள்ள டீட்டெயில் எல்லாமே எனக்கு காமனாக எல்லா இடத்துலையும் கரெக்டான டீட்டெயிலோடு இருக்குது. ஸோ அதனால் இதோட நிப்பாட்டிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இமேஜில் ஒயிட் பேலன்ஸ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது கொஞ்சம் ப்ளூஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம கம்மி பண்ண போகிறோம். அந்த ப்ளூஸை கம்மி பண்ணுறதுக்கு இங்கே ஒயிட் பேலன்ஸில் எல்லோஸ் அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கரெக்டாக பேலன்ஸ் ஆகி வந்துடும். ஓகே, நான் ஒயிட் பேலன்ஸை இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இமேஜில் சப்ஜெக்டோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா அங்கங்கே டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே ரிமூவ் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி எந்த இடத்துல ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணால் போதும், அது நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். எனக்கு இதெல்லாம் தேவைன்னு தோணுது, ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்ததை வந்து மாஸ்கிங் அப்ளை பண்ண போகிறேன். எதுக்குன்னா, இப்போ வந்து இந்த மெயின் சப்ஜெக்ட் வந்து இந்த ஃபோனு தான். அந்த ஃபோனோட கண் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியணும். இந்த வியூவர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஃபோனோட ஃபேஸ் தான் ஃபஸ்ட் அட்ராக்ஷன் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அந்த பூனை மேலே இருக்கும். ஓகேவா, அதுக்காண்டி தான் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பூனையை மட்டும் பிரைட்டாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி இருக்கிற எல்லாம் கொஞ்சம் டார்க்கன் ஆக போகிறோம். அப்படி பண்ணுறதுனால இன்னும் அந்த பூனை மேலே அட்ராக்ஷன் அதிகமாக போகும். ஸோ அதுக்கு இந்த மாஸ்க் டூல் எடுத்துக்கிறேன். மாஸ்க் டூலில் லீனியர் கிரேடிங் எடுத்துக்கிறேன். லீனியர் கிரேட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணுறேன். அதாவது இந்த இடத்துல நம்ம டார்க்கன் பண்ண போகிறதுனால லீனியர் கிரேட் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த ஆங்கிளில் வச்சுக்கிட்டு எக்ஸ்போசரை கம்மி பண்ணுறேன். இதை கொஞ்சம் ரொம்ப டார்க் ஆச்சு. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன், ஒயிட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன், அதை மைனஸ் பண்ணிக்கிறேன், ஹைலைட்டையும் மைனஸ் பண்ணிக்கிறேன், பிளாக்ஸை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். எனக்கு இப்போ இங்கே பண்ணியிருக்க மாதிரியே லெஃப்ட் சைடும் பண்ணணும். அதுக்கு நான் மறுபடியும் போய் மாஸ்கில் போய்ட்டு லீனியர் கிரேட் எடுத்துகிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இங்கே நான் ஆல்ரெடி பண்ண மாஸ்க்லேயே ஆட் கொடுத்து லீனியர் கிரேடு என்ன அப்படி இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்தேன் அப்படின்னா சேம் செட்டிங்ஸ் தான் எனக்கு இந்த சைடும் அப்ளை ஆகும். இப்போ ரெண்டு சைடுமே அப்ளை பண்ணிட்டோம். எனக்கு இந்த டார்க்னஸ் பத்தலை, ஸோ நான் இன்னும் கூட டார்க்கன் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஹைலைட் என்ன கம்மி பண்ணிக்கிறேன், ஒயிட்டையும் கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இமேஜோட நான் என்னோடய மெயின் பர்பஸே வந்து இந்த இமேஜ் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிட்டு இந்த பூனையோட கண்ணை மட்டும் கலரில் கொண்டு வரணும். அதுதான் என்னோடய ஐடியா. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கே எடிட்டில் போனீங்கன்னா இங்கே பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணாலே போதும், நம்ம டேரெக்டாக ஃபுல் இமேஜும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்மளால் அந்த கண்ணில் இருக்க அந்த ப்ளூ கலரை மட்டும் ரிவீல் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்குது. அது எப்படின்னா, மாஸ்க் டூல் எடுத்துங்க, அதில் க்ரியேட் நியூ மாஸ்க் கொடுங்க, லீனியர் கிரேடியன்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இமேஜை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. நான் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தேன், ஜூம் அவுட் ஆயிரும். ஜஸ்ட் வெளியில் வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த இமேஜ் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிருக்கும். இப்போ சேச்சுரேஷனில் ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த இமேஜ் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. இப்போ ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ அந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டு செப்பரேட் அப்படின்ட்டு பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் எந்த ஏரியா ரிவீல் பண்ணமோ அதை பெயிண்ட் பண்ணுங்கள், அது ரிவீல் ஆகி வந்துடும். கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, ஜூம் அவுட் பண்ணிடுவோம். நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம்.
பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக் வந்துருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இன்னும் அதுக்கு மேலே அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெக்ஸ்சரை நான் கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன், கிளாரிட்டியை நான் கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன். இப்படி பண்ணுறதுனால அந்த இமேஜோட டெப்த்து இன்னும் அதிகமாகுது. டிகேஸை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன், கிளாரிட்டியை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, எனக்கு இன்னும் அந்த அட்ராக்ஷன் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ரேடியல் கிரேடியன்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் இமேஜ் டார்கன் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாஸ்க் டூல் எடுத்துக்கிறேன், கிரியேட் நியூ மாஸ்க் கொடுக்குறேன், ரேடியல் கிரேடியன்ட் எடுக்கிறேன், ஜஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக வைக்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாயிரும். மறுபடியும் மாஸ்க் வைக்கிறேன், நம்ம செலெக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செலெக்ஷன் இருக்குல்ல, இந்த செலெக்ஷனை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த நடுவில் எல்லாமே நான் செலக்ட் பண்ண ஏரியாலாம் தான் என் செட்டிங்ஸ் அப்ளை ஆகும். எனக்கு இங்கே அப்ளை பண்ண வேணாம், இதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா தவிர மற்ற எல்லா ஏரியாவும் செலக்ட் ஆகும். இப்போ எக்ஸ்போசரை கம்மி பண்ண சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் டார்கன் ஆகும். இதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஷேடோஸை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன், பிளாக்ஸை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பாருங்க எந்த அளவுக்கு பக்காவாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இமேஜுக்கு ஒரு கிரெயின்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னு தோணுது. நீங்கள் வந்து டிஜிட்டல் மீடியா தான் யூஸ் பண்ண போனீங்கன்னா கிரெயின்ஸ் அப்ளை பண்ணலாம். இல்லைனா பிரிண்டிங் பண்ண போகிறீங்கன்னா கிரெயின்ஸ் எப்பவுமே அப்ளை பண்ணாதீங்க. கிரெயின்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நான் அந்த எஃபெக்ட் பேனல் போய்க்கிறேன். எஃபெக்ட் பேனலில் கீழே பாருங்கள் கிரெயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட்டு அதிகம் பண்ணுங்கள். அந்த இமேஜை பார்த்துட்டே பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல சாட்டிஸ்ஃபைடாக தோணுதோ அந்த இடத்துல பாட்டிங்க. ஓகே, இது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. நான் இதோட படிக்கிறேன். கிரெயின்ஸ் ரொம்ப அதிகமாக பண்ணிடக்கூடாது. கரெக்டாக ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அப்பீலிங்கான லுக் வரும், அது வரலையும் பண்ணால் போதும். ஓகே, இது எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஓகே, இப்போ ஒரு பிஃபோர் ஆஃப்டர் ஃபைனலாக பாருங்கள். நான் என்ன நினச்சிருந்தோ கரெக்டாக கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு புதுசாகவும் புரிய முடியாத சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.